தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருண சிந்தும் ஞானதம் சாந்திரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணாமதானம் கலியுக தெய்வம் காஞ்சமான யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நமது மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் அதுக்கு ஒரு தலைப்பு. அனுபவத்தோட தலைப்பு, நீ தூங்கிண்டு இருக்கேன்னு நினச்சேன், நீ தூங்கிண்டு இருக்கேன்னு நினச்சேன். இந்த சேனலில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் பண்ணுங்க. இதுக்கான டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் நம்ம ஒரு சேனல் தான் பெரியவரோட அனுகிரகத்தில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஏன்னா அதை நீங்கள் படித்தும் புரிஞ்சுட்டு மற்ற பேருக்கு நம்ம எடுத்து சொல்லலாம். அதுக்காக தான் நிறைய பேர் பார்க்கணும், அதுதான் நடக்கலை, அதை பார்த்துக்கணும். ஸ்ரீமதி விஜயலட்சுமி சுந்தரம் அப்படிங்கிறவா ஹோசூர், அவளுடைய ஒரு இன்டர்வியூவில் அவளுடைய இன்னொரு அனுபவத்தை சொல்லியிருக்கா. இவருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்தது கூறப்படுவேன். அது மேலே ஒரு சின்ன பூ மாலை மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பூ இதை வச்சுட்டு அண்ணாவோட அந்த மாதிரி இவெல்லாம் போயிருக்கா. அப்போ அதில் திருமாங்கல்யம் கொண்டு போனோன்னு கூட தெரியல, கல்யாணம் நிச்சயமாக இருக்குது. அதுக்கு அன்னைக்கு பார்த்து இவருடைய உட்பி அவர் வந்திருக்கார், சுந்தரம், டாக்டர் சுந்தரம்ன்றவர் அவர் வந்திருக்கார். ஃபஸ்ட்டு இவெல்லாம் இது பண்ண உடனே பெரியவா அது மேலே கை வச்சு, தன்னுடைய திருக்கையை வச்சு 5 நிமிஷம் அதை கையில் வச்சுட்டே இருந்தார். கண்ணை மூடி இருந்திருக்கார், இவகிட்ட பேசியிருந்திருக்கார். அதுக்கப்புறம் தொட்டு கையில் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் திருமாங்கல்யத்தை கொண்டு வரலையே, அதை ஒரு நாள் கொண்டு வந்து அனுகிரகம் வாங்கிக்கோங்கன்னு பெரியவாளே சொல்லியிருக்காளாம். அதுக்கப்புறம் 100 நாள் கொண்டு போய் திருமாங்கல்யத்தை, பெரியவாளுடைய அனுகிரகத்தை அவர் தொட்டு கொடுத்துருக்கார். இப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் அது யாருக்கு கிடைக்கும்? அப்படிலாம் இருந்திருக்கு. இப்போ ஒரு வெட்டிங் ஆனிவர்சரியும் போது 2 பேருமே, சுந்தரம் அதை விஜயலட்சுமி 2 பேருமே பெரியவா கிட்ட போனபோது பெரியவா கை நிறைய பன்னீர் ரோஸ் எடுத்து கொடுத்துருக்காரு அவர். பேர்பட்ட ஒரு அனுகிரகம். அதுக்கப்புறம் இவளுக்கு தன்னுடைய மலர் பாதுகை கூட பெரியவா கொடுத்துருக்காங்க. 2 நாள் 3 நாள் போட்டுன்றதை போல இருக்குது, அதை கூட கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அதை வெள்ளி கவசம் போட்டு அதை வச்சுருக்கா பூஜையில். அதையும் அந்த இன்டர்வியூவில் பார்க்குறோம். இவளுக்கு குழந்தை பிரசவம் போது, அதாவது இப்போ அந்த அப்பர்ணா அப்படின்னு சொல்கிற அந்த பெண் குழந்தையாக இருக்கும். அது 15 நாள் முன்னாடியே அவளுக்கு பிரசவ வலி மாதிரி ஏதோ வந்துட்டுருக்கு. அதனால் டெலிவரிக்கு கொஞ்சம் முன்னாடியே இது வர்றதுனால கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கா ஓசூரில். அங்கே கொஞ்சம் இது பார்த்துட்டு எல்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு இது காம்ப்ளிகேட்டட் டெலிவரியாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவள் சொல்லியிருக்கா. என்னன்றதை அவள் இன்டர்வியூவில் சொல்லலை, ஆனால் மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் டெலிவரி அப்படின்ட்டா. 1,00,000 ஒத்துருக்கு தான் இந்த மாதிரியான ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்குமா, அது என்னன்றதை அவள் சொல்லலை, இவரும் கேட்டுக்கல. இதை பற்றி நம்மளுக்கு இல்லை, பெரியவா தான் நம்ம கூடயே இருப்பாள். இந்த மாதிரி பக்தர்கள், உண்மையாக சத்தியமான பக்தர்கள் கூடயே இருப்பாள் பெரியவா. அதனால் ஒன்றும் ஆகாது. அந்த மாதிரியான ஒரு பெரிய பிரச்சனையில் அந்த டெலிவரி நடக்கணும். அதனால் அந்த நாளைக்கு கரெக்டாக பார்த்தா என்றைக்கு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக போகிறாளோ இல்லை ஆயிருக்காளோ அன்றைக்கின்னு பார்த்து ஆத்துக்காரர் அந்த டாக்டர் சுந்தரம் ஒரு காஞ்சிபுரம் கிட்ட எங்கேயோ காஞ்சிபுரம் பெரியவா கிட்ட சொல்லியிருக்காரு. வேறு அவளுக்கு விஜயலட்சுமிக்கு பொண்டாட்டிக்கு அந்த பாரு டெலிவரி டியூ டேட் இருக்குது, நல்லபடியாக பிரசவம் ஆகணும்னு அனுகிரகம் பண்ணணும்னு கேட்டிருக்கார். பெரியவா பிரசாதத்தை கையில் ஏதோ கொடுத்துட்டு கை தூக்கி இதை ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. அப்போ பெரியவா எல்லா வேலையும் பண்ணிடுறாரு, இங்கே எதை பண்ணாரோ அங்கே எதை பண்ணிடுறாரு ரெண்டுத்துமே. இவர் விஜயலட்சுமியோட ஆத்துக்காரர் கிளம்பி காஞ்சிபுரத்தில் நேராக இப்போ ஒருவர் சேரும்போது அவருக்கு தெரிஞ்சிடுறது இந்த மாதிரி கிரிட்டிக்கலாக இருக்குது பொண்டாட்டியோட ஹெல்த்து, அது மாதிரி பிரசவ இதில் இருக்கா. அங்கே போய் ஹாஸ்பிட்டலுக்கு உடனே கிளம்பி பறந்தடிச்சு போய் அந்த பிரசாதத்தை இட்டு விட்றார். அவளுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்லாம் போயின்னு இருக்குது, அங்கே பிரசாதத்தை இது பண்ணுறார். ஆனால் இந்த விஜயலட்சுமி சொல்கிறான், அங்கே போனதுலேருந்தே நான் எனக்கு என்ன நடக்கிறதுனே தெரியாது, எனக்கு ஒன்றும் பெரிய அந்த இதெல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணிடல, எனக்கு மரக்கடிச்சு இது மாதிரி ஊசியெல்லாம் போட்டு அதெல்லாம் அவள் பண்ணுறாளேன்னு நான் அதெல்லாம் எனக்கு எதுவுமே நடந்தது தெரியாதுன்னு. ஆனால் ராம 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 ராமான்னு அவள் சொல்லிகிட்டே இருந்தேன், உறக்க கத்தியே சொன்னேன்.
பெரியவா தானே ராமநாமம் சொல்லணும் அப்படின்ற ராமஜபம். அதனால் ராம 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 ராமன்னு கத்தி கத்தி உறக்க சொல்லியிருந்திருக்கா. அது அது அந்த ஹாஸ்பிட்டலில் எல்லா இடத்துலையும் கேட்டுருக்குமா இருக்கும். சொல்கிறேன், எதுவுமே கவலைப்படல, நான் ராம 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 ராமான்னு சொல்லிகிட்டே இருக்கேன், என்ன நடக்கிறதோ நடக்கட்டும் அப்படின்னு. அப்போ வந்து எல்லாம் முடிஞ்சுது. வந்து குழந்த பிறந்த பிறகு கூட அதுலேருந்து நார்மல் வார்டில், அங்கேருந்து எமர்ஜென்சி இதுலேருந்து நார்மல் வார்டில் கொண்டு போய் இவளை விட்ருக்கா. அப்பயும் ராமநாமத்தை சொல்லிகிட்டே இருந்துருக்கா போல இருக்குது. அங்கே வந்து திடீர்னு பார்த்தா இவளுக்கு வந்து கை கால் அதெல்லாம் உணர்ச்சி போயிடுற மாதிரி இருக்கான். எல்லாமே உணர்ச்சி போயிடுறது. மூச்சு ஏதோ அடைக்கிற மாதிரி இருக்கான். என்னென்னோ மயக்கம் வர மாதிரி இருக்கான். அப்போ பக்கத்தில் அண்ணா பொண்டாட்டி மண்ணி இருக்கா போல இருக்கு. அப்போ வந்து ஏதோ சைகையில் வந்து இந்த விஜயலட்சுமி என்னோ ஆறுது எனக்குன்ற மாதிரி ஏதோ சொல்கிறாளாம். அதை புரிஞ்சுட்டு வேகமாக ஓடி போய் அந்த டாக்டர் வந்து அந்த பக்கம் போயிருக்கார். போனவர் வந்து தூங்கின்னு இருக்கார் நார்மல் வார்டில் தூங்கின்னு இருக்கார்ல. அப்போ ராம 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 ராமான்னு சொல்கிறது மனசுக்குள்ளே அப்போ கொஞ்சம் குறைச்சி சொல்லியிருப்பாளாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் சொல்லிகிட்டே தான் இருக்கலாம். அவர் தூங்கின்னு இருக்கான மாதிரி அவர் அங்கேருந்து பார்க்கும்போது இவருக்கு தெரியாது. அந்த கிளாஸ் ரூமில் தூங்கின்னு இருக்க மாதிரி இருக்க பக்கத்தில் அந்த ரிலேட்டிவ் நிற்கிறா, மண்ணி அண்ணாவோட பொண்டாட்டியாக நிற்கிறா. அவர் அங்கே போயிட்டு அவர் ரூமில் போய் உட்காந்துட்டார் போல இருக்குது. இந்த விஜயலட்சுமி வந்து ரொம்ப திணறி போய் இப்படி இப்படின்ன உடனே, ஏன்னா ரெண்டு கை கால் எல்லாமே கம்ப்ளீட் ஃபீல் எல்லாமே போயிடுத்து அடைக்கிற மாதிரி ஏதோ இருக்கான். ஏதோ உயிர் போயிடுற மாதிரி இருந்தது. ஆல்மோஸ்ட் கான்ன்ற மாதிரி தனிச்சு இப்படி இப்படி இப்படின்னு கையை காமிச்சாலும் உடனே ஓடி போய் டாக்டர் கூட்டின்னு வந்தாரா. கூட்டின்னு வந்து டக்குன்னு இம்மிடியட்டாக அவளை சர்றனை எமர்ஜென்சி வார்டில் போய் ஏதோ ட்ரீட்மெண்ட்லாம் ஏதோ பண்ணி நடந்திருக்கு. அது என்ன ட்ரீட்மெண்ட்டாக எதுவும் சொல்லலாவா அது. ஆனால் அது முழுக்க ராமராம தான், திருப்பி ராம 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 தான் போயின்னு இருக்கு. எல்லாம் முடித்த பிறகு நார்மலாக எடுத்தவளுக்கு. அப்புறம் அந்த எல்லாம் முடிச்சு சரியான பிறகு டாக்டர் சொன்னாராம், நான் வந்து இன்ஃபேக்ட் நான் அந்த பக்கம் போகும்போது நீ ஏதோ தூங்கின்னு இருக்கேன்னு தான் நினச்சேன். வந்து கூப்பிட்ட போது தான் எனக்கு தெரிஞ்சுது இந்த மாதிரி பெரிய ப்ராப்ளம்னு. அதனால் 1-2 நிமிஷம் லேட்டாக வந்து கூப்பிட்டு இருந்தால் கூட என்னால் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. ஆனால் எல்லாத்துக்குமே நீ எதாவது சொல்லியிருந்தியே, அந்த நாமம் தான் உன்னை காப்பாற்று தான். அந்த நாமம் யாருன்னா மகாபிரிவா அப்படிங்கிறவர் தானே. ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிவா பாதவேச்சர் மகாபிரிவா பாதவேச்சர்.